இன்னைக்கு நாம பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களுக்கு வரப்போகிற செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில எங்க இம்பாக்ட் கொடுக்க போகுது? மனசு, வேலை, பணம், குடும்பம், உறவுகள், உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் மெதுவா தெளிவா எந்த பயமும் இல்லாம நாம பேச போறோம். முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கணும். செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில ராசிகளுக்கு இது ஆக்ஷன் பீரியட், சிலருக்கு டிசிஷன் பீரியட், சிலருக்கு வார்னிங் பீரியட். கன்னி ராசிக்காரங்களுக்கு இது மெதுவா கவனமா நடந்தா பெரிய முன்னேற்றம் தரும் காலம். ஃபயர் செவ்வாய் பெயர்ச்சி என்றால் என்ன? செவ்வாய் துணிச்சல், ஆவேசம், வேகம், உழைப்பு, ஆண்மை சக்தி மற்றும் இப்பவே முடிவெடுக்கணும்னு சொல்ற கிரகம். இந்த செவ்வாய் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போதுதான் செவ்வாய் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி நடக்கிற நாள்லிருந்து சுமார் 45 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை அந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு விதமான உள் அழுத்தம் இருக்கும். அது நல்லதா கெட்டதா? அது முழுக்க முழுக்க நம்ம நடக்கிற விதத்துல தான் இருக்கு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போது? இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஜனவரி 17க்கு பிறகு ஆரம்பமாகுது. அடுத்த சில வாரங்கள் தொடர்ந்து தாக்கம் இருக்கும். இந்த காலகட்டம் உடனடி ரிசல்ட் காட்டாது, ஆனா ஃபியூச்சர் டைரக்ஷனை டிசைட் பண்ணும். கன்னிராசி அடிப்படை குணம். கன்னிராசிக்காரங்க யார்? அதிகம் பேச மாட்டாங்க, மனசுக்குள்ள எல்லாத்தையும் சேமிச்சு வைப்பாங்க, பெர்ஃபெக்ஷன் பிடிக்கும், ஒவ்வொரு விஷயமும் சரியா இருக்கணும்னு நினைப்பாங்க, எளிதா நம்ப மாட்டாங்க, ஆனா நம்பினா உயிர் கொடுப்பாங்க. இந்த குணத்தோட செவ்வாய் மாதிரி ஒரு ஃபயர் பிளானட் இணையும் போது என்ன நடக்கும்? கன்னி ராசிக்கு செவ்வாய் என்ன சொல்லுது? இந்த செவ்வாய் பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லுது. இனி எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்காத. தேவையான இடத்துல பேசு, தேவையான இடத்துல இல்லன்னு சொல்லு. இதுவரைக்கும் நீங்க சகிச்சது, விட்டு கொடுத்தது, சத்தம் போடாம அமைதியா இருந்தது, இது எல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த காலத்துல வார்த்தைகளில் கவனம் ரொம்ப முக்கியம். மனநிலை எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத கோபம், எரிச்சல், என்னால எல்லாம் முடியலன்னு ஃபீல், தூக்கமின்மை, ஓவர் திங்கிங் இது எல்லாம் வரலாம். ஆனா இதுக்கு காரணம் வெளியில இல்ல, உங்க மனசுக்குள்ள தேங்கிய விஷயங்கள். இந்த காலத்துல ஒரு டிசிஷன் எடுத்துட்டா அது லைஃப் லாங் டிசிஷனாக மாறும். முக்கிய எச்சரிக்கை: இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல கன்னிராசிக்காரங்க கோபத்துல டிசிஷன் எடுக்காதீங்க, ரிலேஷன்ஷிப்ல ஈகோ கொண்டு வராதீங்க, உடல் சோர்வை இக்னோர் பண்ணாதீங்க, நான் தான் சரின்னு பிடிவாதம் வேண்டாம். மெதுவா, தெளிவா, அமைதியா. இதுதான் இந்த காலத்தோட கீ. வேலை, ஜாப். கன்னிராசி இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை விஷயத்துல அமைதியா இருந்தா போதும்னு சொல்ல முடியாது. நீங்க கவனிக்காம இருந்தாலும் உங்க மேல ஒர்க் பிரஷர், ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் இது மூணும் கூடும். ஆபீஸ்ல என்ன நடக்கும்? பாஸ் உங்க வேலைய அதிகமா நோட்டீஸ் பண்ணுவார். கொலீக்ஸ்ல சில பேரு உங்க மேல ஜெலஸ், உங்க டிசிஷனுக்கு எதிர்ப்பு. இது எல்லாம் நடக்கிறது நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றதால தான். ஆனா இங்க ஒரு டேஞ்சர் பாயிண்ட் இருக்கு. டேஞ்சர் பாயிண்ட்: இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல கன்னிராசிக்காரங்க வாயை கட்டுப்படுத்தலன்னா வேலை விஷயத்துல பிரச்சனை வரலாம். மீட்டிங்ல ஷார்ப் வேர்ட்ஸ், ரிப்ளை மெயில்ல ஹார்ஷ் பான், இது ஏன் வேலை இல்லன்னு சொல்வது, இத அவாய்ட் பண்ணுங்க. இந்த 45 முதல் 60 நாட்கள் சைலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஜாப் சேஞ்ச் அல்லது ப்ரொமோஷன். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல ஜாப் சேஞ்ச் பாசிபிள், ஆனா இம்பல்சிவ் ரெசிக்னேஷன் வேண்டாம், ஆங்கர்ல டிசிஷன் வேண்டாம். இந்த காலத்துல ரிசைன் பண்ணினா டெம்பரரி ரிலீஃப் தான், லாங் டர்ம் கிளாரிட்டி கிடைக்காது. ப்ரொமோஷன் விஷயத்துல டிலே இருக்கலாம், ஆனா டினை கிடையாது. பிசினஸ். கன்னிராசி பிசினஸ் பண்ற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு டெஸ்ட் பீரியட். கேஷ் ஃப்ளோ அப் அண்ட் டவுன், பார்ட்னர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்டாஃப் இஷ்யூ, சடன் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாம் வரும். ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க டீடைல்ட் ஓரியன்டட், கால்குலேஷன்ல ஸ்ட்ராங். அதனால பேனிக் ஆகாம ஹேண்டில் பண்ணினா பிசினஸ் சர்வைவ் மட்டும் இல்ல, ஸ்ட்ராங் பேஸ் பில்ட் ஆகும். அவாய்ட் திஸ் இன் பிசினஸ். நியூ ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், வெர்பல் அக்ரிமெண்ட், ஆங்கர்ல பார்ட்னர் டிசிஷன்.
ரிட்டன் அக்ரிமெண்ட் பிளஸ் பேஷன்ஸ் ஈக்குவல் டு சக்சஸ். பணநிலை மணி ஃப்ளோ. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு பணம் வரும், ஆனா ஸ்டே பண்ணாது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், ரிப்பேர் ஆர் மெயின்டெனன்ஸ், டிராவல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா வரும். அதனால சேவிங்ஸ் டச் ஆகலாம். மணி அட்வைஸ்: லெண்டிங் மணி அவாய்ட் பண்ணுங்க. கேரண்டி சைன் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு யூசேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த காலத்துல கேஷ் ஹேண்ட்ல இருக்கிறது இட் செல்ஃப் பிளெஸிங். ஹார்ட், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த செவ்வாய் பெயர்ச்சி கன்னிராசிக்காரங்களோட ரிலேஷன்ஷிப் சைட்ல ரொமான்டிக்கா இல்ல ரியலிஸ்டிக்கா பேசும் காலம். புரோக்கன் ஹார்ட்டட், லவ் ரிலேஷன்ஷிப், ஈகோ கிளாஷஸ், நீ என்ன புரிஞ்சிக்கல ஃபீலிங், சைலண்ட் ஃபைட்ஸ் இது எல்லாம் வரும். காரணம் உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிளஸ் பார்ட்னர் ரெஸ்பான்ஸ் மிஸ்மேட்ச். இந்த காலத்துல எமோஷனல் டிசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. மேரேஜ், ஃபேமிலி, ஸ்பௌஸ் மூட் ஸ்விங்ஸ், unnecessary ஆர்குமெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் இது எல்லாம் பாசிபிள். காம் கம்யூனிகேஷன் தான் கீ. ஹெல்த் மிக முக்கியம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு ஹெல்த் வார்னிங் இருக்கு. எஸ்பெஷலி ஸ்டமக் இஷ்யூஸ், அசிடிட்டி, ஹெட்டேக், பிபி ஃப்ளக்சுவேஷன், ஸ்லீப் ப்ராப்ளம் இது எல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஹெல்த் அட்வைஸ்: லேட் நைட் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்பைசி ஃபுட் ரெடியூஸ் பண்ணுங்க. வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வாக்கிங் அல்லது லைட் எக்ஸசைஸ் கம்பல்சரி. எனக்கு ஸ்ட்ராங்னு இக்னோர் பண்ணாதீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல உன் திறமை போதும், கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். இந்த காலத்துல ஒரு தவறான வார்த்தை, ஒரு தவறான டிசிஷன் மந்த்ஸ அஃபெக்ட் பண்ணும். நல்லா கவனிங்க. இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு எதிரியா இல்ல. ஆனா கண்ட்ரோல் இல்லாத செவ்வாய் ஸ்ட்ரெஸ்ஸாவும் கோபமாவும் மாறிடும். அதனால செவ்வாயை சாந்தப்படுத்தணும். செவ்வாய்க்கிழமை காலை அல்லது மாலை இந்த மந்திரத்தை 9 அல்லது 11 முறை சொல்லுங்க. ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சக செவ்வாய நம. வழிபாடு எங்கு எப்படி? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். முருகன் கோவில், சுப்பிரமணியர், செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை பிளஸ் தேங்காய் அர்ப்பணிச்சா மனசு லைட்டா ஆகும், டிசிஷன் கிளாரிட்டி வரும். இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல கன்னிராசிக்காரங்க தவிர்க்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கோபத்துல ரிப்ளை பண்ணாதீங்க. இம்பல்சிவ் ரெசிக்னேஷன் வேண்டாம். கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. யாரையும் அவமானப்படுத்துற பேச்சு வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆட்டிடியூட் வேண்டாம். இந்த ஒண்ணா தவிர்த்தாலே 50% பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். நல்ல மாற்றம் வரும் டேர்னிங் டேட்ஸ். இந்த செவ்வாய் பெயர்ச்சி முழுக்க கஷ்டம் மட்டும் கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத்: கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டத்துக்கு நடுவுல தான் வழி திறக்கப்படும். இந்த பெயர்ச்சி நடந்ததுக்கு 30-40 நாட்கள் கழிச்சு ஒரு கிளாரிட்டி வரும். செகண்ட் மந்த்ல ஸ்ட்ரெஸ் குறையும். தேர்ட் மந்த்ல ரிசல்ட் விசிபிள் ஆகும். நான் தப்பா முடிவு பண்ணிட்டேனான்னு நினைச்ச நேரத்துல தான் சரியான பாதை தெரிய ஆரம்பிக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி சொல்லும் ஃபைனல் மெசேஜ் நான் நேரடியே சொல்றேன். இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களை உடைக்க வரல, உங்களை உள்ளுக்குள்ள இருந்து வலுவாக்க, அன்னெசரி பர்டன்ல இருந்து வெளியே எடுக்க, எல்லாம் நாம தான் நினைச்ச மைண்ட் செட்டை மாத்த. அதுக்காக தான் இந்த காலத்துல நீங்க சும்மா அமைதியா இருந்தாலும் உங்க வாழ்க்கை உங்களை ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகும். ஆனா கோபத்துல டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதே வாழ்க்கை ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளும். கன்னிராசிக்காரர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது. உன் திறமை போதும், கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். இந்த காலத்துல நீங்க அமைதியாகவும் தெளிவாகவும் நடந்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி முடிஞ்சதும் நீங்க திரும்பி பார்ப்பீங்க, இந்த காலம் இல்லை என்றா நான் இங்க வந்திருக்க மாட்டேன்னு. நல்லதே நடக்கட்டும். கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும்.